நம்முடைய தாய் தந்தையாகிய கடவுளாலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாயிருப்பனவாக. ஆமேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற அன்பின் நல்ல கடவுளே, இந்த அருமையான புதிய நாளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம். சிறப்பாய் இந்த நாளிலும் இந்த புதிய ஆண்டிலே எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை பாடுகள் உயிர்த்தெழுதலின் காலத்திற்குள்ளாக, நினைவுகூறுதலின் காலத்திற்குள்ளாக நாங்கள் அடியெடுத்து வைக்கிற இந்த நாளிலே உம்முடைய தூய் ஆவியானுடைய ஆளுகை இந்த நாட்கள் எல்லாம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி காத்தள்ள வேண்டுமா இடத்துல மன்றாடுகிறோம். இந்த நாள் முதற்கொண்டு நாங்கள் எங்களுடைய உடலை ஒருத்து உள்ளத்தை உம்முடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் திருப்பவும், உம்முடைய வார்த்தையினால் நிரப்பிக்கொள்ளவும் எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. இயேசுவின் மூலம் வேண்டுதல் செய்கிறோம் அன்பின் நல்ல கடவுளே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் சிலுவைநாதர் இயேசுவின் திருப்பெயராலே வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதராக வந்து பிறந்த பண்டிகையை நாம் கொண்டாடி இருக்கின்றோம். ஆண்டவர் இயேசுடைய முதல் வருகையை நாம் மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடி இருக்கின்றோம். இப்பொழுது ஆண்டவர் இயேசுடைய சிலுவை பாடுகள், இறப்பு, உயிர்த்தெழுதல் ஆகியவற்றை நினைவு கூறவும் கொண்டாடவும் இந்த நாள் முதற்கொண்டு நாம் கடவுளுக்கு நேராக நம்மை ஒப்புவிக்க அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியும் இயேசுவினுடைய சிலுவை ஏற்பும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாய் இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய மாட்சிமையிலே நாம் பங்கு பெற வேண்டுமானால் கிறிஸ்துவனுடைய பாடுகளிலே நாம் பங்கு பெற வேண்டும். அதை தான் முதலாவது நாம் மனதில் கொள்ள அழைக்கப்படுகின்றோம். சாம்பல் புதன் என்று சொல்லப்படுகின்ற இந்த நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக தெரிந்து கொண்ட திருவசனம், திருத்தூதனாகிய பவுல் ரோமை நகர மக்களுக்கு எழுதின திருமுகம் 2ஆம் பிரிவு 29ஆம் திருவசனம். அகத்தில் யூதராய் இருப்பவரே உண்மையான யூதர், உள்ளத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமே உண்மையான விருத்த சேதனம். அது எழுதிய சட்டத்தின்படி செய்யப்படுவது அல்ல, தூய ஆவியால் செய்யப்படுவதாகும். அத்தகையவர் மனிதரிடமிருந்து அல்ல, கடவுளிடமிருந்தே பாராட்டு பெறுவர். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த திருவசனத்தை படிக்கின்ற போது முதலாவது திருத்தூதனாகி பவுலனுடைய மனநிலை, பவுலனுடைய ஆளுமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பவுல் சிலுவையை குறித்த, ஆண்டவர் இயேசுவை குறித்த நற்செய்திக்கு சான்றாக வாழ்ந்தார். மற்றவர்களுக்கு சான்று பகர்கின்ற மனிதராக வாழ்ந்தார். அதை தாண்டி அவருக்குள்ளாக இருந்த அந்த ஆன்மீகம் என்ன என்று பார்க்கின்ற போது, பவர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். பால் இஸ் a sign of resistance. எதிர்ப்பு ஆற்றல் உடைய ஒரு ஆளுமை நிறைந்த மனிதராக பவுல் வாழ்ந்தார் என்பதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். அதிகாரத்திற்கு அடங்கி போகின்றவராக அல்ல, அதிகாரத்தினுடைய ஒடுக்குதல்கள், துன்புறுத்தல்களை அந்தந்த காலத்திலே சகித்து அதையும் தாண்டி கிறிஸ்துவுக்காக சிலுவையை குறித்த நற்செய்தியை இந்த உலகத்திற்கு பறைசாற்றுவதற்காக எப்பொழுதும் துணிச்சல் நிறைந்த திருத்தூதுவராக அவர் வாழ்ந்திருக்கின்றார். ஆகவே அதிகாரத்திற்கு பணிந்து போவதை கற்பிக்கிறவராக பல நேரத்திலே பவுலை குறித்து நாம் பார்க்கின்றோம். எந்த மனிதரும் மேலான அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி பவுல்
அடக்குமுறையை கற்பிக்கின்றவராக சித்தரிக்கப்படுகின்றார். ஆனால் பவுல் தனி மனித வாழ்விலும் இந்த சமூகத்தை ஆற்றுப்படுத்துவதிலும் ஆற்றல் படுத்துவதிலும் அவர் எதிர்ப்பாற்றலை கற்பிக்கின்றவராக, எதிர்ப்பாற்றல் உடைய ஆளுமை நிறைந்தவராக இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார். யூத சமயத்தை அடித்தளமாக கொண்டு பிறந்து வளர்ந்த பவுல் திருச்சட்டங்களை, இறைவாக்கு நூல்களை, ஞான இலக்கியங்களை திறம்பட கற்று வளர்ந்த பவுல் இயேசுவினுடைய அந்த வெளிப்பாடு பெற்ற பிறகு இயேசுவுக்காக இந்த படித்த திருச்சட்டங்களையும், இறைவாக்கு நூல்களையும், ஞான இலக்கியங்களையும், இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தி இந்த உலகத்தில் அறிவிப்பதற்காக அவர் பயன்படுத்தினார். ஆகையால் நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை அறிவிப்பதற்கு எதையுமே படிக்காமல், யூத திருமறையை படிக்காமலேயே அப்படியே கற்பிக்க வேண்டும் என்பது பொருள் அல்ல. நாம் இந்த உலகத்தின் ஞானத்தையும் அறிவையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவற்றை கிறிஸ்துவை குறித்த நற்செய்தியை அறிவிக்கவும், கிறிஸ்துவுக்கு சான்று பகரவும், கிறிஸ்துவின் மாதிரியாக நாம் வாழ்வதற்கும் அவற்றை வழிகாட்டுதல்களாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அறிவே இல்லாமல் ஆண்டவர் இயேசுவுக்கு சீடனாய் இருக்க முடியாது. அறிவு இருப்பதினாலே சுயபலத்தில் வாழவும் கூடாது. ஆகவே அறிவாற்றல் நிறைந்தவர்களாக, தூய்மையான ஒழுக்கம் உடையவர்களாக, தூய்மையான துணிச்சல் உடையவர்களாக நாம் கிறிஸ்துவுக்கு சான்று பகர்கின்ற ஊழியர்களாய், திருப்பணியாளர்களாய் இருப்பதற்கு அழைக்கப்படுகின்றோம். இந்த நிலையிலே யூத சமய சட்டத்தின்படி பிறந்து வளர்ந்து வாழ்ந்த பவுல் இங்கே யூத சமயத்தினுடைய முக்கியமான சடங்கு கோட்பாடாக இருக்கின்ற விருத்த சேதனம் என்பதை குறித்த ஒரு மாற்று விளக்கத்தை இங்கே அளிக்கின்றார். அகத்தில் யூதராய் இருப்பவரே உண்மையான யூதர். யூதர் என்பதை இந்த இடத்திலே நாம் கிறிஸ்தவர்கள் என்ற நிலையிலே, கிறிஸ்தவர்கள் என்ற புரிதலோடு நாம் இதை சிந்திக்க முற்படுவோம். உள்ளத்தில் கிறிஸ்தவராய் இருப்பவரே உண்மையான கிறிஸ்தவர். நாம் கிறிஸ்தவ பெயர் வைத்திருப்பதினாலோ அல்லது கிறிஸ்தவ நிறுவனங்களிலே வேலை வாய்ப்பை நாம் பெற்றிருப்பதினாலோ, கிறிஸ்தவ போதகராக இருப்பதினாலோ மாத்திரமே நாம் கிறிஸ்தவனுடைய பிள்ளைகளாக, சீடர்களாக இருந்துவிட முடியாது. பெயரளவு கிறிஸ்தவர்கள் உண்மையிலேயே கிறிஸ்தவர்கள் கிடையாது. நம்முடைய பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும். அதோடு கூட கிறிஸ்துவனுடைய ஆளுமையும், கிறிஸ்துவனுடைய மாதிரியும், கிறிஸ்துவுக்கு ஏற்ற ஒழுக்கமும் நம்முடைய உள்ளத்திலும், நம்முடைய பேச்சிலும், நம்முடைய நடத்தையிலும் வெளிப்பட வேண்டும். உள்ளத்திலே நாம் பாவம் நிறைந்தவர்களாக இருந்து கொண்டு வெளி தோற்றத்திலே அல்லது வெளிப்புற அடையாளங்களாக, சமய அடையாளங்களை பயன்படுத்தி கொண்டு நாம் நம்மை கிறிஸ்தவர்கள் என்று சொல்வோமேயானால் நாம் கடவுளை ஏமாற்ற முயற்சிக்கிறோம், நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். இந்த சமூகத்தை ஏமாற்ற முயற்சிக்கிறோம், நம்மை நாமே பாவத்திற்குள்ளாக கடவுளை ஏமாற்றுவதாக நினைத்து கொண்டு, மக்களை ஏமாற்றுவதாக நினைத்து கொண்டு நம்மையும் நம்முடைய ஆன்மாவையும் நாம் அழித்துக் கொள்ளுகின்ற மக்களாக இருக்கிறோம். ஆகவே திருமுழுக்கு பெற்றுவிட்டேன் என்பதனாலே மாத்திரமே நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவது பயனற்றது. திருமுழுக்கினுடைய செய்தி என்ன என்று பார்க்கிற போது மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் என்பது மிகவும் முக்கியமானது. ஆகவே பாவத்தை நாம் வேறறுக்க வேண்டும். பாவத்தை நம்முடைய உள்ளத்திலிருந்து வேறறுக்காவிட்டால் அது நம்முடைய வார்த்தையிலே வெளிப்படும். பாவத்தை நாம் வார்த்தையிலே வெளிப்படுத்துகின்ற போது அது செயல் வடிவம் பெற்று பாவம் உயிர் பெறுகிறது. ஆகவே இந்த உள்ளத்தில் யூதராய், உள்ளத்தில் விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்களாக, உள்ளத்தில் கிறிஸ்தவராய் இருக்க வேண்டும் என்பது நாம் நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய சிந்தையிலே, நம்முடைய எண்ணத்திலே நாம் கிறிஸ்துவை அணிந்திருக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். பாவத்தினுடைய வேர்கள் நம்முடைய உள்ளத்திலே இருக்கக்கூடாது.
பழிவாங்குதலின் எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்திலே இருக்கக்கூடாது. கிறிஸ்துவனுடைய மனநிலைக்கு எதிரான எந்த செயலும் நம்முடைய உள்ளத்திலே இருக்குமானால் அவற்றை அகற்றி விடுவதற்கு இந்த சாம்பல் புதன் நாளிலே நம்மை நாம் ஒப்புவிக்க அழைக்கப்படுகின்றோம். ஆக உள்ளத்தில் யூதராய் இருப்பவரே உண்மையான யூதர், உள்ளத்தில் கிறிஸ்தவராய் இருப்பவரே உண்மையான கிறிஸ்தவர். உள்ளத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமே என்பது திருமுழுக்கு பெற்ற போது மனம் திரும்பி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக நாம் திருமுழுக்கை பெற்றுக்கொள்கிறோம். அந்த எண்ணம், அன்றைக்கு இருக்கின்ற அந்த தூய்மை, அந்த தூய்மையான உணர்வு என்பது நம்முடைய வாழ்நாளின் கடைசி வரையிலும் அந்த எண்ணம் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். ஆகவே உள்ளத்திலே செய்யப்படும் விருத்த சேதனமே உண்மையான விருத்த சேதனம். நம்முடைய உள்ளத்திலே இருக்கின்ற திரைகளை நாம் முற்றிலுமாக கிழித்தெறிய வேண்டும். ஒருவேளை கண்களிலே புரை வளர்ந்து விட்டால் அந்த புரையை நீக்கினால்தான் கண் பார்வை தெளிவாக தெரியும் என்று நாம் கண் மருத்துவத்தை குறித்து சிந்தனை பெறுகின்ற போது அறிந்து கொள்ளுகின்றோம். அப்படி நம்முடைய உள்ளத்தினுடைய தூய்மையை வெளிப்படுத்த முடியாதபடிக்கு உள்ளத்தின் தூய்மையை அமிழ்த்தி போடுகின்ற நம்முடைய பாவங்களை, நம்முடைய மீறுதல்களை நம்மை விட்டு அகற்றி நம்முடைய உள்ளத்தை நாம் தூய்மைப்படுத்துவதற்கு இந்த நாளிலே அழைக்கப்படுகின்றோம். ஆகவே உள்ளத்திலே விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும். உள்ளத்தினுடைய பாவ கரைகள், பாவ திரைகள் எல்லாவற்றையும் நாம் அகற்றி போட்டு கிறிஸ்துவின் மனநிலை உடைய மக்களாக நாம் வாழ்வதற்கு அழைக்கப்படுகின்றோம். விருத்த சேதனம் என்ற வார்த்தை படிக்கிற போது உடலிலே செய்யப்படுகின்ற விருத்த சேதனம் என்பது காலம் காலமாக யூத மக்கள் புரிந்து வைத்திருக்கின்ற செய்தி. அதை வெறுமனே எழுத்தின்படி புரிந்து கொள்ளுகின்றவர்களாக இல்லாமல் அதற்கு பின்பாக இருக்கின்ற மறைபொருளைத்தான் நாம் உயர்த்தி பிடிக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். திருமுழுக்கு என்பது ஒரு சடங்கு. அது ஆண்டவர் இயேசுவினுடைய திருமுழுக்கிலிருந்து அது கிறிஸ்தவ திருமுழுக்காக நாம் அறிந்து அதை ஏற்றிருக்கிறோம். ஆனால் திருமுழுக்கினுடைய எசன்ஸ், அதனுடைய மிஸ்ட்ரி, அதனுடைய ரகசியம், மறைபொருள் என்ன என்று பார்க்கிற போது மனம் திரும்புதல் என்பதுதான் திருமுழுக்கினுடைய மறைபொருள். மனம் திரும்புதல் இல்லாமல் நாம் தண்ணீரிலே முழுகுவதனாலே பயன் கிடையாது. ஆகவே உள்ளத்தில் செய்யப்படுகின்ற விருத்த சேதனம் என்பது நாம் திருமுழுக்கிலே அறிக்கை செய்து நாம் விட்டுவிட்ட பாவங்களை மீண்டும் மீண்டும் செய்யாதபடிக்கு நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய வார்த்தைகளை, நம்முடைய செயல்களை நாம் சீர்தூக்கி பார்த்து ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவிலே நாம் வளருவதற்கு தடையாயிருக்கின்ற அனைத்தையும் விட்டொழிப்பதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் முயற்சிக்கின்றவர்களாக, கடவுளோடு இணைந்திருக்கின்றவர்களாக, தூயாவினுடைய அருட்கொடைகளை பெற்றிருக்கின்ற மக்களாக இருப்பதற்கு முயற்சி செய்கின்ற மக்களாக, கடவுளோடு இணைந்து பயணிக்கின்ற மக்களாக இருப்பதற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுப்பதற்கு அழைக்கப்படுகின்றோம். மோசேயினுடைய நியாயப்பிரமாணமாக இருக்கட்டும், திருச்சபையினுடைய சட்டங்களாக இருக்கட்டும், அதிகார வர்க்கத்தினுடைய வார்த்தைகளாக இருக்கட்டும், எந்த வார்த்தைகளானாலும், திருச்சட்டங்களானாலும், ஞான இலக்கியங்களானாலும், அல்லது திருச்சபையினுடைய வரம்புகள், ஒழுங்குகள், கட்டளைகள், அரசியல் சாசனங்கள் எவையாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், கிறிஸ்துவுக்கு ஏற்ற விதத்திலே நம்மை நாம் வளர்த்துக் கொள்வதற்கு நாம் ஒப்புவிக்க வேண்டும். அது திருச்சட்டமாயினும் திருச்சபையினுடைய சட்டங்களாயினும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்பட்டவைகளாகவே இருக்கின்றது. ஏனென்றால் அனைத்துமே கிறிஸ்துவுக்கு கீழாக இருக்கும்படிக்கு கடவுளே அதை அப்படி செய்திருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலான அதிகாரமுடையவர் ஆண்டவர் இயேசு, எல்லோரையும் தூய்மையாக்குகின்றவர் ஆண்டவர் இயேசு, எல்லாருக்காகவும் மீட்பை அருள்வதற்காக சிலுவையில் அறையப்பட்டவர் ஆண்டவர் இயேசு. அவராலே அன்றி வேறு எவராலும் நமக்கு மீட்பு இல்லை என்கின்ற அந்த செய்தியை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு நம்மை நாம் ஒப்புவிக்க வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளுதல் என்பதும் ஒப்புக்கொள்ளுதல் என்பதும் ஒரு துணிச்சல் நிறைந்த செயல். இந்த உலகத்தினுடைய அதிகாரங்களை எதிர்த்தல் என்பது லகுவான காரியம் கிடையாது, லகுவான செயல் கிடையாது. அப்படி இருக்கின்ற போது இந்த உலகத்தின் அதிகாரங்கள் கிறிஸ்துவுக்கு ஏற்ற விதத்திலே நம்மை வழிநடத்துகின்றனவா அல்லது
கிறிஸ்துவுக்கு எதிர் திசையில் வழிநடத்துகின்றவனவா என்பதை நாம் கூர்ந்து கவனித்து, இந்த உலகத்தின் அதிகாரங்களும் சட்டத்தை அடித்தளமாக கொண்டு அதிகாரம் செய்கின்றவர்கள் நம்மை கிறிஸ்துவுக்கு ஏற்ற விதத்திலே வழி நடத்துகிறார்களா என்பதை நாம் மனதிலே சிந்தித்து பார்த்து, அதற்கு ஏற்ப நாம் இந்த உலகத்தின் அதிகாரங்களை நாம் எதிர்கொள்ளவும் கையாளவும் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் வாழுகின்ற சூழலிலே எல்லா இடங்களிலுமே மனிதர்கள் தங்களை கடவுளாக நினைத்து கொள்ளுகின்ற ஒரு சூழல் ஒவ்வொரு காலகட்டத்திலுமே இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் மனதிலே வைக்க வேண்டிய செய்தி, கிறிஸ்துவை தவிர வேறு எவரும் மீட்பர் கிடையாது. சிலுவையை தவிர வேறு எதுவும் நமக்கு மீட்பின் சின்னம் கிடையாது. ஆகவே இந்த உலகத்தின் அதிகாரங்கள் நம்மை அடக்கியாள முற்படுகின்ற போது நாம் கிறிஸ்துவுக்கு நம்மை ஒப்புவித்து கிறிஸ்துவின் மனநிலை உடைய மக்களாக வாழ்வதற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். ஆகையால் தூய ஆவியால் செய்யப்படுகின்ற விருத்த சேதனத்திற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற பாவங்களையும், நம்முடைய வார்த்தையில் இருக்கின்ற பாவங்கள், நம்முடைய செயல்களில் இருக்கின்ற பாவங்கள், இவை எல்லாவற்றையும் அகற்றுதல் என்பது நம்முடைய தனி மனித ஆளுமையினாலே செய்துவிட முடியாது. நாம் பாவங்களை விட்டொழிப்பதற்கு கூடுதலான ஒரு ஆற்றல் நமக்கு தேவையாயிருக்கிறது. அந்த ஆற்றலை கடவுளாகிய ஆண்டவர் தூய ஆவியானவர் வழியாக நமக்கு அளிக்கின்றவராய் இருக்கிறார். தூய ஆவியினுடைய துணையோடு நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற பாவ கரைகளையும் பாவ திரைகளையும் பாவ புரைகளையும் நாம் அகற்றி போடுவதற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். அப்படி செய்கின்ற போது நாம் இந்த உலகத்தின் மனிதருடைய பாராட்டுகளை கடந்து ஆண்டவருடைய பாராட்டை, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை, ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வதற்கு அவை வழிநடத்துகின்றவளாய் இருக்கின்றன. ஆகவே மனிதரை திருப்திப்படுத்தி மனிதருடைய பாராட்டுகளுக்கு நாம் பல நேரங்களிலே ஏங்கி கிடக்கின்ற மக்களாக இருக்கிறோம். நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய நேரங்கள் எல்லாவற்றையும் மனிதர்களை போற்றுவதற்காக பயன்படுத்தி கடவுளை விட்டு விலகி வாழ்கின்ற ஒரு பாவம் நிறைந்த வாழ்விலே தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையிலிருந்து நாம் விலகி ஆண்டவருடைய திருவுளத்தின்படி நாம் வாழுகின்ற போது கடவுளுடைய அருளுக்கு ஏற்ற பிள்ளைகளாக, அருளின் மக்களாக இருப்பதற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்கின்ற போது மனிதர்கள் வேறு எவருடைய பாராட்டும் நமக்கு தேவையில்லை. ஆண்டவர் நம்மை பாராட்டுகின்றவராய் இருக்கிறார். ஆகவே நாம் உள்ளத்திலே தூய்மையுடையவளாய் இருந்து உள்ளத்திலே விருத்த சேதனம் செய்யப்பட்ட மக்களாக பாவங்களை அகற்றி தூய்மையான வாழ்வுமையானால் இந்த உலகத்தின் மனிதர்கள் நம்மை பாராட்ட மாட்டார்கள், தண்டிக்க கூட செய்வார்கள். ஆனால் ஆண்டவர் நம்மை பாராட்டுகின்ற ஆண்டவராய் இருக்கிறார். அவர் நம்மை உயர்த்தி, அவர் நம்மை மாட்சிப்படுத்தி, அவருடைய மாட்சிமையிலே நம்மை நாம் இணைந்திருக்கும்படியாக நம்மை தம்மோடு இணைத்துக் கொள்ளுகின்ற ஆண்டவராய் இருக்கிறார். இந்த சிந்தனைகளை உள்வாங்கினவர்களாக நம்மை நாம் ஆண்டவரத்திலே ஒப்பு கொடுப்போம். நம்முடைய பாவங்களை அறுத்தெறிவோம். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் உடைகளை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து கடவுளாகிய ஆண்டவரத்தில் திரும்புங்கள் என்கின்ற யோவேலுடைய வார்த்தையும் இந்த வார்த்தைகளும் சற்றேறக்குறைய ஒரே பொருளை, ஒரே மறைபொருளை உடையதாய் இருக்கிறது. ஆகவே வெளிப்புற சடங்குகள் அல்ல, உள்ளத்தில் செய்யப்படுகின்ற மனம் திரும்புதல் மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆகவே மனம் திரும்புதலும் எதிர்பார்த்தலும் உடையவளாக, பாவத்திற்கு எதிர்பார்த்தல் உடையவளாக நாம் இருக்க நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி செய்து கடவுளோடு நாம் ஒப்புரவாகின்ற மக்களாக இருப்போம். ஒப்புரவாகுதல் என்பது அதிகாரத்தை நோக்கிய ஒப்புரவாகுதல் என்பது அல்ல, கடவுளோடு இணைகின்ற ஒப்புரவாகுதலுக்குத்தான் நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே திருமறையினுடைய வார்த்தைகள் பல நேரங்களிலே திரிக்கப்படுகின்றன. அப்படிப்பட்ட நிலையிலிருந்து நாம் உண்மையான திருமறையின் மறைபொருளை விளங்கிக் கொள்வதற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். ஒப்புரவாகுதல் என்பது அதிகாரத்தோடு ஒப்புரவாகுதல் என்பது அல்ல, ஆண்டவரோடு ஒப்புரவாகுதல் என்பதே அதனுடைய உண்மையான மறைபொருள் என்பதை உணர்ந்து நம்மை நாம் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போம். கடவுள் நம்மை ஆற்றல்படுத்தி வழிநடத்தி காத்துக்கொள்வாராக. ஆமீன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும்
அருள்வரங்களுக்கும் ஊற்றாயிருக்கிற அன்பின் நல்ல கடவுளே, இந்த அருமையான புதிய நாளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம். இந்த நாள் முதற்கொண்டு இந்த நோன்பு காலங்களை தூய்மையான உள்ளத்தோடு நாங்கள் அனுசரித்து கிறிஸ்துவை மனதிலே நினைத்து கிறிஸ்துவனுடைய செயல்பாடுகள், கிறிஸ்துவனுடைய சிந்தையுடையவர்களாக கடவுளின் திருவுளத்தை ஏற்று நடத்துகின்ற மக்களாக இருக்கும்படிக்கு சிலுவையை நோக்கிய கிறிஸ்துவனுடைய பயணத்திலே நாங்களும் சிலுவையின் நிழலில் எங்களை நாங்கள் மறைத்து கொண்டு இந்த உலகத்தின் பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் தப்பி பிழைத்து கொள்ள உம்முடைய அருளையும் உம்முடைய ஆசீர்வாதத்தையும் உம்முடைய அடைக்கலத்தையும் நாடி வருகிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவர் வழியாக எங்களை பாதுகாத்து வழிநடத்தி காத்துக்கொள்கிறார்கள். இந்த நோன்பு நாட்கள் அனைத்து நாட்களிலும் நாங்கள் தூய உள்ளத்தோடு உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிப்பதிலும் உம்முடைய திருவுளத்திற்கு ஏற்ப வாழ்வதிலும் எங்களுடைய நேரங்களை நாங்கள் செலவிட உம்முடைய ஆவியான துணை தந்து எங்களை வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்கிறார்கள். எல்லா துதி, கனம், மாட்சிமை யாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுதல் செய்கிறோம், அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமேன். அனைத்து ஆற்றல் நிறைந்த நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளுடைய அன்பும் நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அருளும் அமைதியும் தூய ஆவியானுடைய வல்லமையுள்ள பாதுகாப்பும் பராமரிப்பும் மாறாத நித்திய உடன்படிக்கும் உறவும் ஐக்கியமும் நடத்தலும் இன்றும் என்றும் எல்லா காலங்களும் நம் அனைவரிலும் சிறப்பாக இந்த நோன்பு காலங்களிலும் நீடித்து நிலைத்திருந்து வழிநடத்தி காப்பனவாக. ஆமேன்.